சட்டை மேல சட்டை போட்டு சருக சட்டை மேல போட்டு நீ பட்டணத்த போனாலும் உன்னை பொட்ட நதி சீண்டாதுடா. இன்னும் 2 வரிக்குதா? சட்டை மேல சட்டை போட்டு அவன் என்ன சொல்ற ஒரு பொம்பளை நாமளாவது எடுத்து பிடிச்சோம்னா நம்ம சென்ட் பாய்ப்பாங்க பிடிச்சோம்னா அங்க பாயம் அடுத்துக்காங்க. ஒரு பொம்பளை பாடுறான்னு சொல்லி காலோட பேர மூத்தரம் சொட்டுன்னு ஒரு நான் எதுக்கு வைக்கிறேன், நான் எதுக்கு உனக்கு அறிவில்ல. அதனால நான் என்ன காலோட போற பொம்பளைக்கு நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது. மரத்தோட மட்டும் மகனாடி பச்சத்தோட காசுப்படக்கூடாது. பொம்பளைக்கு மட்டும் தான் என்ன கேட்ட காலோட வரும், பொம்பளைக்கு ஆம்பளைக்கு வராதா? வருமா? வயசாகி போனா அப்புறம் அப்படியே தர தடவை விட்டுட்டே போக வேண்டியது. அப்ப கூட ஆம்பளை பாருமா, ஒரு பொம்பளை பாரு பார்த்தேன்னு வச்சுக்க, 1:45க்கே வந்து முட்டி நோவு முழங்கால் நோவு. ஒரு 50 வயசு ஆச்சுன்னு வச்சுக்க, ஏ கண்ணா எங்கடா கண்ணு எங்கடா பேர பிடிங்கிச்சானா ஏடா கொஞ்சம் அந்த கோணி பைய எடுத்துன்னு வர கண்ணிய பறக்கிற கண்ணு அப்படின்னு 10 ரூபா. சரி, ஆனா ஆம்பளைங்க இப்பயும் சொல்றேன் 90 வயசா இருந்தாலும் ஏன்னா உனக்கு தனியா போயிடுது. உன்ன மாதிரி ஆம்பளையா குளிச்சு 35-40 கூடு வளர்த்திக்கிறாங்க. என்ன காரணம்? என்ன மாதிரி பொம்பளைங்க தான் ஆம்பளைங்க தூக்கி நிறுத்துறாங்க. ஆமா, தூக்கி நிறுத்துவாங்க. தப்பதான் கட்டணும். இங்க பாரும்மா, ஆம்பளைங்க பாரு ஒண்ணுக்கு தான் அடிமை ஆயிடுவாங்க. ஒன்னே ஒண்ணுக்கு வேலைக்கெல்லாம் இல்ல, அதுக்கு அடிமை ஆகிறோம். வேற எதுக்கு? குடிக்கு. அவன் குடிக்கு அடிமை ஆகிறவன் வீட்டுல போய் சுத்தம் பத்தம் பார்க்க மாட்டான். நாங்களாம் அப்படி கிடையாது, குடியும் பார்ப்போம் கூத்தும் பார்ப்போம் தெரு கூத்தும் பார்ப்போம். நாங்க எப்படி பண்றது தெரியுமா? ஆம்பளைங்க ஒன்னே ஒண்ணுக்கு அடிமை ஆயிடுவாங்க. எதுக்குன்னு கேக்குறேன். பூலோக பூமிக்கு அடக்கும், பூமி முனிசிப்புக்கு அடக்கும், முனிசிப்பு ஆர்ஐ கடக்கும், ஆர்ஐ தாசில்தார் கடக்கும், தாசில்தார் எம்எல்ஏ கடக்கும், எம்எல்ஏ எம்பி கடக்கும், எம்பி பிரதம மந்திரி கடக்கும், பிரதம மந்திரி வந்து பாராளுமன்றத்துக்கு அடக்கும். அந்த பாராளுமன்றமே பொம்பளை பாவாடைக்குள்ள அடக்கணும். புரிஞ்சா? எதுக்கு எப்படி இதை தெரியல. ஒரு பொம்பளை பாவாடை காய்ச்சுன்னு வச்சுக்க, இது ஏன் முன்னாடி தான் பக்கத்து வீட்டுக்காரதான்னு கரெக்டா சைஸ பார்த்து சொல்லிடுவோம். அது மாதிரி ஆம்பளைக்கு அதுக்கு மட்டும்தான் நாங்க அடிப்பேன். ஆனா நீ இவ்வளவு சொன்னீங்க பொட்டனாயி பட்டணம் போனாலும் உன்னை பார்த்த உடனே இவ்வளவு அழகா வர்ணிச்சுங்க. பொம்பளைங்களோட மேக்கப் எப்படி தெரியுமா? உன் மம்மிட்டி முந்திக்கு மஞ்சள போட்ட மீனுக்கு மஞ்சள போட்ட மீனுக்கு உன் தாயை நல்லா எடுத்து போட்டு சிங்கார கண்ணு உடனே பொம்பளைங்களுக்கு ஒரு எகத்தாலும் அப்ப ஒண்ணு அவளை பார்க்கவே மாட்டான். அவளை பாக்குற மாதிரி ஒரு பெல்ட் பார்த்தேன்னு வச்சுக்க, இப்படி போறது என்ன இப்படி வரது என்ன நான் பார்த்து அனுபவிச்சுக்கிறேன். இருந்தாலும் என் மேல உனக்கு ஒரு ஆசை கண்ணு வச்சேன். ஆனா உன்னை நான் பார்க்க வரக்குள்ள எப்படி திரும்ப போனேன். இது சாதாரண முடியாத சந்து சுத்தா தட்டி சாதாரண
நான் புரிய மாட்டேன். பொம்பளைங்களை கண்ட எனக்கு சொட்ட செனிக்கு பார்த்த மாதிரி அப்படியே இப்படி இன்னும் இப்படி இன்னும் இன்னும் உனக்கு ஆப் பண்ற மாதிரியும் சரக்கு இருக்குது. வேணாலும் நான் நினைக்கிறேன். நான் வந்து ஓட்கால்ல சரி, அப்படி இருந்தாலும் வீண்காலங்கள் வேண்டாம். என் தம்பி மாதிரி பேரு கட்டினா அசந்து போயிருவேன். 3 பேர் முத்தாட்டம். நான் ஒண்ணு பாரு மந்தளக்காரன் ஒண்ணு குழல்காரன் ஒண்ணு. என் பேர் என்ன தெரியுமா? ஓல்டு சிப். அப்புறம் அவன் பேர் மானிட்டு. அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் தான் ஓட்கா. ஆயிரம் வச்சுனே இருப்பான். அது எப்படி நான் தெரியாது. அதே தான் இருந்து போயிடும். அப்படி இருந்தாலும் வந்துக்கிறீங்க. அம்மா யார்? நானும் ஒரு சரியாடி வந்தேன் அல்லவா? நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாக நமக்காக நன்கொடை செய்த, அதாவது அங்காள பரமேஸ்வரி அங்காளி மலர் அனைவற்றார் பேரும் ஒன்றாக இணைந்து 50 ரூபாய் நன்கொடை செய்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அங்கனால பட்ட 10 ரூபாய் நன்கொடை. செல்வம் 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 இந்த அம்மன் பேர் வழியிலே செல்வம் செல்வம் தானே செல்வன் அவர்கள் எல்லாத்துக்குமே அன்பளிப்பாக கொடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது. ஒரே சண்டை குசல் கிடையாது. எவ்வளவு ஒற்றுமை இருந்தாங்க பாத்தியா? இல்லம்மா எவ்வளவு ஒற்றுமையா திடீர்னு வரைக்கும் பாக்குறாங்களே. அது வந்து அந்த அம்மா புண்ணியம் தான். அப்படி இருந்தாலும் அவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? அதுக்கு போல் வேரூன்றி, அதாவது அம்மனுடைய சன்னதி எப்படி வரலாறு ஓங்கி வளரும். அதே போல எந்த அம்மன் அந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயம் எப்படி வரலாறு ஓங்கி வளரும், அது போல அந்த அம்மனுடைய அல்வெற்று பங்காளிமார்கள் அனைவற்றார் பேரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறேன். அவசரப்பட்டு பங்காளிக்காரன் மட்டும் இல்ல, ஊர் பொதுமக்களும் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஊர் மனையக்காரன் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லு. இன்னொன்னு ஒரு அக்கா கேட்டாங்க, யாக்குன்னா உரம்புறையா வந்தவங்க சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன். உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். உரம்புறையா வந்தவங்களுக்கு எங்க வணக்கம். முக்கியமா யாருக்கு கடன் பட்டுக்கிறியா இல்லையோ, இவனுக்கு தான் கடன் பட்டு எவன் எனக்கு விடுறாங்கயோ. இப்ப கடைசியில எங்க இருக்கான்னு தெரியல. நீ உடந்தாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, சாரை வச்சிருப்பாங்க. வாழுங்க உட்காந்து அப்படி இருந்தாலும் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன அப்படின்ற விளக்கம் அம்மா விலாசத்தை சொல்லு. என்னுடைய பெயராகப்பட்டது மலர் மங்கை மகாலட்சுமி.
நீங்க தானா ஆ. ஐயா ஐயப்பா. நான் எத்தனையோ நாள் பார்த்திருக்கிறேன் இருந்தாலும் என் மனசுல கஷ்டம் எப்படி? நீதானே ஆதிலட்சுமி ஆ. இந்த 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ஊரை விட்டு ஊருக்கு வந்து இந்த புடிச்சு ஆட்டாடி நடக்கட்டும் ஏன்டா? ஒரே ஒரு ராத்திரி போமா நீ? என் வீட்டுக்கு வந்துட்டு போனேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பாக்குறேன் சரி. இல்லம்மா என் வீட்டு வாசப்படியில கொஞ்சம் ஒரு காலம் மட்டும் போடு இன்னொரு கால் கூட வெளியே நீ வச்சுக்கோ கேட்டதை பார்த்தா ஆ. உனக்கு மூதேவி தான் முன்ன வருவான்னு நினைக்கிறேன். இல்லம்மா அப்படி முக்கியம்னா நான் தூங்கிறவனே அப்ப அவன் கூட ஒரு 3 நாள் முக்கணும் 200 போடு 300 போடு இருந்தா தானே வரும். கேட்டா அந்த தேவடி அக்கௌண்ட்டுக்குள்ள சொல்றான் சட்டியில இருந்தா தான் ஆப்பிள் வரும். அது எல்லாம் கூட கேட்டவனுக்கு சுரண்டி போடணும் அது ஒண்ணுக்கு அது சொல்லி போய் தான் கிடக்குது. அங்கே வந்து சொல்லிடா சொல்லாயா அப்படி லட்சியாக இருந்தால் எந்த போதிலும் நான் எப்படி பிறந்தவன்? உன்னை போல் ஒரு தாயின் அங்கத்திலிருந்து அறிவை உருவாகி உருவை ஒரு பெண்டமாகி பெண்டமே ஒரு சரீரமாகி 10 திங்கள் 300 நாள் ஒரு தாயுடைய அங்கத்திலிருந்து பிறந்தவனா இதை நான் எப்படி பிறந்தவன்? அதுக்குதான் பொம்பளைங்களுக்கு புலகாலத்துல புத்தின்னு வாங்க எப்படினாலும் உடனே டக்குன்னு ஆம்படியா பக்கம் பேசுனா ஆம்படியாங்கிட்ட மாறிக்குவோம் இதே மகன் வந்து ஒரு பாசமா அம்மா என்ன ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா உடனே மகன் மக்கள் சாஞ்சிடுவான் ஆமா. ஆனா உண்மையில நாங்க எப்படி தெரியுமா என்னைக்கும் ஒரே மாதிரிதான் இருப்போம் எப்படின்னு அப்படியே தான் நீ இப்ப கூட பாரு என்ன மாமா இப்ப நான் மாற்றம் நான் கேட்டு